பிளாக் ஃப்ரைடே முன்னிட்டு வரும் நவம்பர் 23 முதல் 26 வரை சத்யாவில் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் 80% வரை தள்ளுபடி. இந்த அதிரடியான ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. என் பேர் சுப்பிரமணியம். நான் வந்து சென்னை கோடம்பாக்கத்தில் வசிக்கிறேன். நான் 8வது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். ஸோ அதுக்கு மேலே படிக்கலை. ஜொமேட்டோன்ற நிறுவனமும் எனக்கு இந்த வண்டியை கொடுத்து உதவி பண்ண நியூ மோஷன், ஸோ இவங்க 2 பேருமே வந்து டைப் பண்ணி மாற்றுத்திறனாளிகளுக்கு இதால் ஒரு வாழ்வாதாரம் பண்ணணும் அப்படின்றதுக்காக எங்களுக்கு இதை கொடுத்துருக்காங்க, ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு சென்னையில் நாங்கள் வந்து ஒரு 6 பேர் வண்டியை ரன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது ஜொமேட்டோவில் எங்களுக்கு வந்து ஒரு வாழ்வாதாரமாக இருக்குது. டெய்லி எங்களால் ஒரு 300 அந்த மாதிரி சம்பாதிக்க முடியுது. இந்த ஜொமேட்டோ தொழில் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த டீ வியாபாரம், அதுக்கப்புறம் சுண்டல் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம காய்கறி கடையில் வந்து காலையில் மார்னிங் காய்கறி சேல்ஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து இந்த நியூ மோஷனில் இந்த வண்டி கொடுக்குறாங்கன்ற விஷயம் வந்து எனக்கு விஜய் சார் மூலிமா எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஸோ நான் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் வந்து இந்த மாதிரி ஜொமேட்டோன்னு ஒரு இது தெரியுமா உங்களுக்குன்னா தெரியும், இந்த மாதிரி ஃபுட்டு டெலிவரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னா. அவங்க வந்து இதில் வந்து டைப் இருக்காங்க, நாங்கள் வந்து இந்த வண்டியை கொடுக்குறோம், அவங்க வந்து இதை வேலை கொடுக்குறாங்க, ஸோ நீங்கள் பண்ணிங்கன்னா இதனால் அவங்களால ஏர்ன் பண்ண முடியும், ஒரு பார்ட் டைமாக எடுத்து செய்யலாம், இல்லைனா ஃபுல் டைமும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். சரின்னு ஓகேன்னு சொல்லிவிட்டு அதுக்காக நான் அப்ளிகேஷன்லாம் எழுதி இதெல்லாம் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் கழித்து எனக்கு இந்த வண்டியும் எனக்கு வேலையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுலேருந்து நான் இதுதான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னாக்கா மனைவி இருக்காங்க, அவங்க பேர் பானு. பையன் ஒரு பொண்ணு. பையன் பார்த்தீங்கன்னா 8 மாதம் ஆகுது. பொண்ணு வந்து 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, 8 வயசு ஆகுது. அம்மா இருக்காங்க எனக்கு. இது வந்து நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலியாக இருக்கோம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 அண்ணா, ஒரு அக்கா. எல்லாருமே நாங்கள் கூட்டு குடும்பமாக தான் இருக்கோம். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு வயசில் அந்த மாதிரி ஆகிடுச்சு. எல்லா குழந்தைங்க மாதிரி தான் நானும் விளையாடிட்டு இதுவாக இருந்தேன். திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு காய்ச்சல். ஸோ காய்ச்சலில் வந்து பார்த்திங்கன்னா என்ன காய்ச்சல்னு தெரியல, ஒரு நார்மலான ஒரு சின்ன கிளினிக்கில் கூப்பிட்டு போய் எனக்கு பார்த்தாங்க. அப்போ பார்க்கும்போது சாதாரண ஜுரம் தான் அப்படின்னு நினச்சாங்க. அப்புறம் தான் வந்து அது போக போக தான் வந்து இதோட பேர் வந்து போலியோனால இந்த மாதிரி இளம்பிள்ளவாதம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கை கால்லாம் விழுந்து இதுவாகிடுச்சு. அதனால் அதுக்கப்புறம் கேகே நகர் ஹாஸ்பிட்டலில் தான் எனக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு என்னால் உட்கார முடியும். ஸோ அந்த அளவுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ என்னால் நிற்க முடியாது, நடக்க முடியாது. அதாவது பார்த்திங்கன்னா ஃபேமிலியோட சப்போர்ட்டு உண்மையிலேயே வந்து என்னை வந்து ஒரு பாரமாக இல்லாமல் எல்லாமே வந்து ஒரு குடும்பமாக என்னை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. ஸோ ஃபினான்ஷியலியாக, அதாவது பண ரீதியாக மட்டும்தான் எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டம் ஃபேமிலி. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு ஆஃபீஸ் ஒர்க் அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லாமே சின்ன சின்ன ஒர்க்கு தான். இப்போ அண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க சம்பாதிக்கிறது அவங்கவுங்க ஃபேமிலிக்கே அது சரியாக இருக்கும் போதும் இருந்தாலும் எனக்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டு அவங்க ஏதாவது நான் கஷ்டத்தில் இருக்கும்போதும் ஏதாவது பைசா தேவை அப்படின்னாலும் எனக்கு கொடுத்து உதவி பண்ணுவாங்க. மேரேஜ்க்கு முன்னாடின்னு நான் எந்த ஒர்க்குமே பண்ணலை. ஏன்னா என்னை ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அண்ணன் அம்மா இவங்க எல்லாருமே என்னை வந்து ஒரு பாரமாகவே நினைக்காம அவங்க எல்லோரும் நல்லா பார்த்துட்டு இருந்தாங்க. நமக்குன்னு வந்து ஒரு மேரேஜ்னு ஒன்று வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம ஒரு தனி ஃபேமிலி, நம்ம வந்து அந்த ஃபேமிலியை வந்து நம்ம பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்கும்போது மட்டும்தான் அதுக்கப்புறம் தான் நான் வெளியில் வந்து ஒர்க் பண்ணவே ஆரம்பித்தேன். சவால்கள்னு சொன்னாக்கா இந்த ஜொமேட்டோவில் நம்ம வந்து போகிற ரூட்டு தான். ஸோ என்ன மாதிரி ரூட்டு, அதான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளி உலகமே தெரியாது. நான் எங்கே போகிறேன், எங்கே என்ன பண்ணுறேன்னே தெரியாது. எனக்கு வந்து ஃபுல்லாக வழிகாட்டி இந்த மேப்பு தான். நான் ஆர்டர் எடுத்து கஸ்டமரோட இதில் வந்து நான் மேப் போட்டேன்னாக்கா மேப்பை பார்த்துட்டே நான் ஓட்டிடணும். அதுக்கப்புறம் இந்த வண்டியோட சைஸும் இந்த வண்டியோட ஸ்பீடு எல்லாமே பார்த்திங்கன்னா மற்ற வண்டிகளோட கம்பேர் பண்ணும்போது எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஹைட்டு கம்மியாக இருக்கும், ஸ்பீடு இருக்காது, இதில் வந்து இண்டிகேட்டர் லைட்டு எதுவுமே இருக்காது. ஸோ இதெல்லாம் தாண்டி நான் அந்த மெயின் ரோட்டில் போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வண்டி எடுத்தாலே ரொம்ப பயமாக இருக்கும், எப்படா ஓட்ட போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் பெரிய பெரிய வண்டியெல்லாம். ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் கையை காமிச்சு பொறுமையாக நின்று நிதானமாக அப்படி தான் நான் டெலிவரி பண்ணுவேன். போகிற இடத்துல கஸ்டமர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க வந்து 3வது மணிக்கு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்வாங்க டக்குன்னு. நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு ரிக்வெஸ்ட் பண்ணி சொல்லுவேன், சார் இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஹேண்டிகேப்டு
என்னால் வர முடியாது, நீங்கள் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு சொல்லி நான் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கிட்ட போய் அவங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுவேன். சில இடத்துல போனேன்னா அவங்க வந்து ஃபோன் எடுக்கவே மாட்டாங்க. சில இதில் வந்து ஜொமேட்டோவில் வந்து கனெக்ட் பண்ண மாட்டாங்க. கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ரிங்கு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் கஸ்டமருக்கு அது போகாது, அவங்களுக்கு அது தெரியாது. அவங்க நார்மல் பர்சன்ட் அவங்க நேராக வந்து நமக்கு வந்து உள்ளே வந்து பெல் அடிப்பாங்க, அப்புறம் நம்ம திறந்து ஆர்டர் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. ஸோ நம்ம வெளியில் இருந்துட்டு அவங்களுக்கு ஃபோன் மேலே ஃபோன் அடிப்போம் முடியாது. கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆகிடும், 20 நிமிஷம் ஆகிடும். நமக்கு வந்து ஜொமேட்டோலேருந்து அலர்ட் வந்துகிட்டே இருக்கும், ஏன் இன்னும் நீங்கள் டெலிவரி பண்ணலையா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த நேரத்தில் வந்து டக்குன்னு வாட்ச்மேன் வந்து உள்ளே அலோடு கிடையாது வாட்ச்மேனுக்குலாம். ஆனால் அவங்க அது ரிஸ்க் எடுத்து அவங்க போய் எனக்காக கொடுத்து அவங்கக்கிட்ட வந்து ரீசன் சொல்லிவிடுவாங்க, இந்த மாதிரி ஒரு ஹேண்டிகேப்ட் வந்திருக்காங்க, ரொம்ப நேரம் உங்களுக்காக ட்ரை பண்ணாங்க, ஸோ அதுக்காக தான் நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கொடுத்து இந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஒரு சவாலான ஒரு விஷயம். இது வந்து நைட் ட்ரிப்பில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னாக்கா, இது வந்து சைக்கிள் கேட்டகரியில் இருக்கிறதுனால சின்ன சின்ன சந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ சந்துக்குள்ளெல்லாம் இருட்டில் போகும்போது கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும், ஏதாவது போய் மாட்டிட்டோம்னா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி. ரெண்டாவது ஸ்ட்ரீட்டில் வந்து இந்த நாய் தொல்லை அதிகமாக இருக்கும். ஸோ இந்த சைலண்ட்டாக இந்த வண்டியை பார்த்தோன்னா நாயெல்லாம் கொஞ்சம் குலைக்கும். அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு நைட்டுன்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிப்பேன். ஒரு 8-9 மணியோடு நான் முடிச்சுப்பேன். பெரிய ஹோட்டலாக இருந்தால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பெரிய பெரிய மால் இருந்தால் போக முடியாது. அங்கே வர என்ன மாதிரி ஃபுட்டு டெலிவரி பண்ணுற எந்த ஃபுட்டு டெலிவரியாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட வந்து ரிக்வஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த ஆர்டர் நம்பரை சொல்லி எனக்கு கொஞ்சம் ஆர்டர் வாங்கி கொடுக்குறீங்களா அப்படின்னாக்கா உடனே அவங்க வாங்கி கொடுப்பாங்க, எந்த இதுவும் சொல்ல மாட்டாங்க. ஸோ சின்ன ஒரு இதுவாக இருந்துச்சுனாக்கா உடனே அவங்க வந்து கை காமிச்சா அவங்களே உள்ளேருந்து வெளியில் வந்து எனக்காக ஆர்டர் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. கஸ்டமரோட இதுன்னு பார்த்தீங்கன்னா நேரில் பார்த்துட்டாங்கன்னா எதுவும் சொல்ல மாட்டாங்க, ரொம்ப சந்தோஷமாக வந்து வாங்கிப்பாங்க. சில பேர் வந்து பாராட்டுவாங்க. ஸோ இந்த நிலைமையிலும் இந்த மாதிரி ஒரு வண்டி எடுத்துகிட்டு நீங்கள் வர்றது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்வாங்க. ரோட்டில் போகும்போதெல்லாம் நிறைய பேர் நிறைய பாராட்டுகள், நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டிராஃபிக் போலீஸ் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து நல்ல விஷயம். அதாவது ஒன்வேலலாம் யாருமே விட மாட்டாங்க, டக்குன்னு யாராவது உள்ளே நுழைஞ்சிட்டா கூட உடனே திட்டுவாங்க. ஆனால் அந்த டிராஃபிக் போலீஸ்லாம் அவங்களாம் பார்த்தீங்கன்னா கையை காமிச்சு வர்ற வண்டியாக இருந்தால் கூட டக்குன்னு உடனே நிறுத்தி என்னை வந்து அமுச்சிருவாங்க, நீங்கள் போங்க அப்படின்வாங்க. நான் ரோடை கிராஸ் பண்ண கொஞ்சம் நின்னா கூட உடனே வண்டி ரன்னிங்கில் இருந்தால் கூட ஒரு செகண்ட் டக்குன்னு கையை காமிச்சு என்னை டக்குன்னு நீங்கள் போயிடுங்க அப்படின்னு சொல்லி அமுச்சிட்டு இது பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் நான் பார்த்தேன் உடனே நான் நன்றி சொல்லிட்டு தான் போவேன், ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னுவேன். இந்த ஜொமேட்டோவில் சேர்ந்ததுலேருந்து ஃபுல்லாக நான் ஜொமேட்டோ மட்டும் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது வந்து ஒரு லேப்டாப் சர்வீஸ் அந்த இதை நான் கற்றுட்ருக்கேன். அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து அவர் வந்து எப்படி எனக்கு அறிமுகம் ஆனாங்க அப்படின்னாக்கா, நான் வந்து ஜொமேட்டோ டெலிவரியில் நான் இருக்கும்போது பாரிஸில் வந்து அந்த சார் வந்து என்னை மீட் பண்ணாங்க. அவர் பேர் வந்து ராகவன் சார். அவர் பார்த்துட்டு எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்து, நீங்கள் ஏதாவது உங்களுக்கு உதவி தேவை அப்படின்னா நீங்கள் உடனே என்னை காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த நம்பர் கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கப்புறம் அவருக்கு நான் ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ஒரு ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட பேசினேன். உடனே நீங்கள் வாங்க ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு என் குழந்தையோட படிப்பு செலவுக்காக நான் அவர்கிட்ட கேட்டிருந்தேன். உடனே அவர் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணார். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஃபோன் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. எனக்கும் ஒரு புது ஃபோன் ஒன்று வாங்கி கொடுத்து அவருடைய அந்த லேப்டாப் சர்வீஸ் அந்த நிறுவனத்தில் எனக்கும் வந்து ஒரு ஒர்க்கை கொடுத்து அவருக்கு தொழிலை இப்போ கற்றுக் கொடுத்துட்ருக்காரு. அந்த தொழில் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நான் அவருடைய இதுலேயே ஒர்க் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க எனக்காக. இதை வந்து நான் ஜொமேட்டோவும் நான் விடாமல் அதையும் ஒரு பார்ட் டைமும் நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போதைக்கு வருமானம் வந்து கொஞ்சம் கம்மி தான், இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம எதுவுமே இல்லை அப்படின்ற இருக்கிறத விட நம்மளால் முடிஞ்சதை ஏதோ நம்ம சம்பாரித்து குடும்பத்துக்கு கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ரொம்ப லாங்கான டெலிவரிலாம் நம்ம பண்ணுறது கிடையாது. ஓன்லி ஒரு 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளேயே நம்ம பண்ணுறோம். இந்த வண்டியோட கிலோமீட்டர் ஸ்பீடும் பார்த்திங்கன்னா ஒரு 10 ஆர்டர் மட்டும் தான் நம்மளால் பண்ண முடியும். 10 ஆர்டர் பண்ணோம்னாக்கா அதுக்கப்புறம் பேட்ரி இறங்கிடும், அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வரணும். இது முடிக்கிறது எனக்கு ஒரு 250 300 வரைக்கும் கிடைக்கும் எனக்கு தினமும். அதை வச்சு தான் நான் ஃபேமிலி பண்ணிகிட்ருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மொத்தமாக சேர்த்து வீக்லியாக கொடுத்துருவாங்க. வாரம் ஒரு 1500 2000 அந்த மாதிரி வரும். அதை வச்சு தான் வீட்டு ஃபேமிலியை பார்த்துட்ருக்கேன். சண்டேலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணி தான் ஆகணும். சண்டேன்றது கொஞ்சம் ஓரளவுக்கு அமௌண்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. மற்ற ஆர்டரை வந்து கொடுக்கறத விட ஒரு 5 ரூபா 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கும்ன்றதுனால நம்ம சண்டே அன்னைக்கு வீட்டில் இருக்கிறதில்ல. கண்டிப்பாக அதை நான் பண்ணி தான் ஆகணும்.
இந்த வீடியோ மூலிமா நான் சொல்கிறது ஒரே விஷயந்தான். என்ன அப்படின்னாக்கா, எந்த தொழில் பண்ணாலும் நம்ம சொந்த தொழில் மாதிரி எதுவுமே வராது. எது பண்ணாலும் அது நிரந்தரமாக கிடையாது. எனக்குன்னு ஒரு நிரந்தரமாக ஏதாவது ஒரு ஒரு கடை, அந்த மாதிரி ஒரு பொட்டி கடை மாதிரி எனக்கு ஏதாவது அரசாங்கத்து மூலிமாவோ இல்லைன்னா யாராவது ஒரு டோனர் மூலிமாவோ எனக்கு வந்து ஒரு பொட்டி கடை மாதிரி எனக்கு கிடச்சிதுன்னா, அதை வச்சு நான் ரன் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். ஃப்யூச்சரில் பிளான் அது மாதிரி எதுவும் இல்லை. எனக்கு வந்து பசங்களுக்கு வந்து நல்லபடியாக அவங்களுக்கு ஒரு படிப்பை கொடுத்து அவங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை கொடுத்தா போதும். முக்கியமாக நமக்கு வந்து சொத்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நான் சேர்க்கணுன்ற எண்ணம் கிடையாது. அவங்களுக்கு வந்து ஒரு தரமான படிப்பு, அவங்களே அவங்க சொந்த காலில் நிற்கணும், அந்த அளவுக்கு என்ன பண்ணால் போதும். எங்கள் அப்பா இருந்தார், எனக்காக எதுவுமே பண்ணலை, படிக்க வைக்கல, அப்படி இப்படின்னு எதுவும் சொல்லாத அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல படிப்பு கொடுக்கணும். அந்த படிப்புக்கு நான் உழைக்கணும். ஸோ அந்த உழைப்புக்கான ஒரு இதுதான் நான் இப்போது கேட்டுட்ருக்கேன். பிளாக் ஃப்ரைடேவை முன்னிட்டு வரும் நவம்பர் 23 முதல் 26 வரை சத்யாவில் வாங்கும் மொபைல் ஆக்சசரிஸ், கிச்சன் மற்றும் ஹோம் அப்ளையன்சஸ் என அனைத்து பொருட்களுக்கும் 80% வரை தள்ளுபடி. இந்த அதிரடியான ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே.